வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தலைவனின் முகத்திரை அப்படிங்கிற தலைப்புல ஒரு 2 தலைவர்களை பத்தி பார்க்க போறோம். அந்த 2 தலைவர்களும் நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க. ஒருத்தர் மிகவும் அமைதியா இருந்து நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தையும் மக்களுக்காக வாழ்ந்து செத்தாரு. இன்னொரு தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அந்த ஆளுமையை வெளிப்படுத்தி மர்மமான முறையில் இறந்தார். அவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் விருதுப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார். அவர் பிறந்து அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப அவருடைய அப்பா மரித்து விட்டார் என்று அவருக்கு மெசேஜ் போகுது. போனோடனே அவர் ஸ்கூல்லேருந்து வந்து பார்க்குறாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த உடனே அவங்க வீட்டில் வறுமையின் காரணமாக அவங்க ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால அவருடைய மாமாவோட துணிக்கடைக்கு வேலைக்கு போனாரு. துணிக்கடையில போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் அந்த துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு. அப்படி கத்துக்கிட்டு அந்த அரசியலை தானும் அந்த அரசியல்ல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாரு. காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அவர் அந்த அரசியல்ல நிறைய அவரால் என்ன போராட முடியுமோ அவர் போராடி இருந்தாரு. அப்ப காங்கிரஸ்ல இவருக்கு மாநில தலைவரா பொறுப்பு கொடுத்து, இவர் நல்லா நாட்டுக்காக ரொம்ப போராடுறாருன்னு சொல்லி இவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்து பல விஷயங்களை அவருக்கு கொடுத்தாங்க. அப்ப அவர் அந்த மாநில தலைவர் பொறுப்பை சிறப்பா செஞ்சாரு. சிறப்பா செஞ்சு அந்த சுதந்திர போராட்டத்துக்காக ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தாரு. அப்படி ஒத்துழைப்பா இருந்தப்ப அவருக்கு மத்திய அரசோட அந்த பொறுப்பும் கொடுத்தாங்க. அதுவும் அவர் சிறப்பா செஞ்சாரு. அப்புறம் சுதந்திர போராட்டத்துல சுதந்திரம் கிடைச்சி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவரை எல்லாரும் சிஎம் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப இவருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் கட்சியில இருக்கவங்கலாம் கட்டாயப்படுத்துறதுனால அவர் வேற வழி இல்லாம அவர் போட்டியிடுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா இவர் போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் நல்ல மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாரு. அப்படி செஞ்ச முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கூலை மூடி இருந்தாங்க. இவர் 6000 ஸ்கூலை திறந்து வச்சாரு. அப்புறம் புதுசா ஒரு 14,000 ஸ்கூலை இவர் புதுசா ஆரம்பிச்சாரு. ஸ்கூலை ஆரம்பிச்சா போதுமா, அதற்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குல்ல, அந்த வழிமுறைகள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி சீருடையெல்லாம் கொண்டு வந்தாரு. சீருடையை கொண்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. இப்படி ஓப்பன் பண்ணி சிறப்பா நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த ஸ்கூலை. அப்போ குழந்தைங்கள் வர்றதே இல்லை. ரொம்ப கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியாம ரொம்ப நேரம் தன்னுடைய மந்திரிகள்லாம் கூப்பிட்டு, எம்எல்ஏலாம் கூப்பிட்டு நிறைய ஆலோசனை நடத்தினாரு. அப்ப வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க வீட்டில் இருக்கிற வறுமைங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வறுமையை போக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆனா குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு போட முடியும்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டங்கிற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்தாரு. அவர் சத்துணவு திட்டங்கிற அந்த மத்தியான சாப்பாடை கொண்டு வந்தோடனே நிறைய ஸ்டூடெண்ட் சாப்பாட்டுக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட் சேர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் திறந்து வச்சு அந்த ஸ்கூலு நிரம்பி வழிகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. நிறைய அந்த சாப்பாட்டுக்காக நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால கல்வியோட வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. இவர் கம்மியா படிச்சிருந்தாலும் தன்னுடைய மக்கள் அதிகமா படிக்கணும்னு அவர் விரும்புனதுனால இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை செஞ்சாரு. இதன் மூலமா அவருக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. சரி, நம்ம ஸ்கூல் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த விவசாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்ப பல இடங்கள்ல தண்ணி இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப தண்ணி இல்லைன்னா அந்த விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும். அப்ப தண்ணி கொடுக்கணும்னா நிறைய இடங்கள்ல அணை கட்டணும்னு சொல்லி அவர் யோசிச்சப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 10க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி அந்த விவசாயத்துக்காக அவர் உபயோகத்துக்காக கொடுத்தாரு. அந்த அணைகள் கட்டினது மூலயமா தமிழ்நாட்டுல விவசாயம் பெரிய அளவுல மகசூல் செய்யற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது. அதனால விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, விவசாயம் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு, அடுத்த கட்டமா நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப தொழில்பேட்டைங்கிற ஒன்றை உருவாக்குனாரு. அப்புறம் திருச்சியில பெல்ல உருவாக்குனாரு. அப்புறம் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்தை உண்டாக்குனாரு. அப்புறம் கல்பாக்கத்துல அனல் மின் நிலையத்தை உருவாக்குனாரு.
இதெல்லாம் உருவாக்கி ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் துப்பாக்கி சுழற்சியை உருவாக்குனாரு. இது போன்ற நிறைய திட்டங்களை வந்து இவருடைய அந்த ஆட்சி காலத்துல நிறைய சிறப்பா பண்ணாரு. எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. இவர் பண்ண அந்த ஆட்சி காலத்துல பண்ணின நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இவருடைய அந்த ஆட்சி காலத்துல செஞ்சது எல்லோரும் பாராட்டும்படியாக, எதிர்க்கட்சி கூட அவரை பாராட்டும்படியாக மிகவும் சிறப்பா இருந்த இவர் 3 முறை சிஎம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவருடைய ஆட்சி காலத்துல மிகவும் சிறப்பா இருந்துச்சு. இவர் இப்படி சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப இவர் வந்து சிஎம்மா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இவர் அந்த கவர்மெண்ட் கொடுத்த காரை யூஸ் பண்ணல, கவர்மெண்ட் கொடுத்த அந்த அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணல, கவர்மெண்ட் கொடுத்த அந்த குவார்டர்ஸ் யூஸ் பண்ணல. இது எல்லாமே இவரே தனியா ஒரு ரூம், ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அந்த அந்த வீட்டுக்கு வாடகை இவருடைய சம்பளத்திலேருந்து கொடுத்தாரு. இவர் அசிஸ்டண்ட்டுக்கு இவரு சம்பளம் கொடுத்தாரு. காரோட டிரைவரை வந்து இவரு தான் சம்பளம் கொடுத்தாரு. அந்த கார் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து இவருக்கு கிஃப்டா கொடுத்ததுனால அந்த காரை தான் யூஸ் பண்ணாரு. கவர்மெண்டோட காரை எதுவுமே யூஸ் பண்ணல. கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10 பைசா கூட அவர் வந்து செலவு பண்ணவே இல்லை. மக்களுடைய காசு மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி அவர் தன்னுடைய கொள்கையை சிறப்பாக வச்சிருந்தாரு. இவர் இப்படி நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கப்ப இவரை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில இவர் ஒரு சொந்த தொகுதியில எலெக்ஷன் நின்றுட்டு இருக்கப்ப இவரை தோக்கடிச்சிட்டாங்க. இவ்வளோ சிறப்பா நல்லது பண்ண அந்த தலைவரையே தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்சதுனால இவருக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அப்படியே வந்து சில காலங்களை கழிச்சிட்டு இருக்கப்ப இவர் மரிப்பதற்கு முன்பாக இவர் வாடகை வீட்டில தான் குடியிருந்தாரு. இவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை. இப்படிப்பட்ட தலைவரை நம்ம இந்த காலத்துல நம்ம அவரை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு தலைவர் இருந்தாருன்னு நம்ம இப்ப பிரசன்ட்ல நம்ம சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைவர் இப்படி வாழ்ந்து இறந்துட்டாரு. 2வது தலைவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அரசாங்க வேலையில சுங்கத்துறை அதிகாரியா வேலை செஞ்சவர். அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர் தான் இந்த நம்ம பேச போற 2வது தலைவர். இவர் அரசாங்க வேலையில இருந்ததுனால தன்னுடைய மகனையும் வந்து அரசாங்க வேலையில சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாரு. ஆனா இவர் வந்து நல்ல படிப்பாரு, நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் உள்ள மாணவனாக தான் இருந்தாரு. ஆனா இவருடைய அப்பா வந்து அவரு குடிச்சிட்டு வந்து இவருடைய மகனை வந்து போட்டு அடிக்கிறது, இது மாதிரி நிறைய தப்பான காரியங்கள்லாம் செய்வாரு. அம்மாவை போட்டு அடிப்பாரு. இந்த மாதிரி அடிக்கிறப்ப அவருக்கு அதை பார்த்து பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தாரு. ஆனா இவருடைய ஆசை என்னன்னா நாம வந்து ஒரு ஓவியத்தை வரையணும், ஒரு ஓவியரா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துல ஒரு விஷயத்த பார்த்தாருன்னா அதை அப்படியே வரையக்கூடிய அந்த திறமை உள்ளவராக இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மாவோட வளர்ப்பு தான் வளர்ந்தாரு. அவருடைய அம்மாவோட வளர்ப்புல வளர்ந்துட்டு இருக்கப்ப இவரு மனம்போட போக்குல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மனமோட போக்குல வாழ்ந்துட்டு இருக்கப்ப அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க. அப்ப இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை. அப்ப இவரு என்ன பண்ணாருன்னா நிறைய வேலைகளை தேடி போறப்ப இவர் இராணுவத்துல சேர்ந்துட்டாரு. இராணுவத்துல சேர்ந்து அங்க வந்து பயிற்சி எடுத்து மிகவும் திறமையானவரா காணப்பட்டு அங்க அந்த இராணுவத்துல ரொம்ப ஒரு தளபதியா மாறி அங்க தன்னுடைய எல்லா கண்ட்ரோலையும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஜனாதிபதியாவே அந்த நாட்டுக்கு மாறிட்டாரு. அப்படி மாறி இந்த உலகத்தையே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாங்கிற மாதிரி அவருடைய அந்த ஒரு அதிகார அந்த போதை இருந்தது அவருக்கு. ஆனா அவரு நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சாரு. 2ஆம் உலக போருக்கு அவரு காரணமா இருக்கிறான்னு கூட அவரை சொல்லலாம். ஆனா இவ்வளவு ஒரு அதிகார திமிர்ல இருந்த இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒன்றா இருந்துச்சு. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கப்ப இவர் வந்து ஒரு ஒரு சுரங்கத்துல உள்ள இருந்து அவரு எதிர்நாட்டு படைகள் வந்து நம்மளை வந்து கொன்னுறக்கூடாதுங்கிறதுக்காக தானே துப்பாக்கியில சுற்றி தன்னுடைய காதலியும் 2 பேரும் இறந்துட்டாங்க. அவரை வந்து அந்த இடத்துல வந்து எரிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்நாட்டு படைகளுக்கு தன்னுடைய உடம்பு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு அவர் உடம்பை எரிச்சு அவர் 2 தடவைலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு தலைவர் வந்து தன்னுடைய நாட்டுக்காக கல்யாணமே பண்ணாம இந்த நாட்டுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் செலவு பண்ணாரு. இன்னொரு தலைவர் பார்த்தீங்கன்னா தனக்காக தன்னுடைய அந்த ஒரு அதிகார போதையில வாழ்ந்தாரு. ஆனா அவருடைய மரணம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத அவருடைய உடல் கூட யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.